Head choice டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஜிக் ஃபார்முலா ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சியில் இன்றைக்கு நாம் காண உள்ளது வகுப்பு 27. நாம் இந்த மேஜிக் ஃபார்முலாவில் கடந்த 26 வகுப்புகளில் பல அடிப்படையான விஷயங்களையும் ஒரு கேள்விகள் எப்படி அமைக்கப்படுகின்றன, பதில்கள் எப்படி உருவாகின்றன, அதில் உள்ள வார்த்தைகளின் பயன்பாடுகள் என்ன, வார்த்தைகள் ஒன்றுடன் ஒன்று இணைவதில் உள்ள கிராமர் விதிமுறைகள் என்ன, இதெல்லாம் நான் தனித்தனியாக எளிமையான முறையில் தமிழில் நம்ம பார்த்தோம். அதே போல் ஒரு வாக்கியம் அப்படின்னாலே அதில் பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வினைச்சொல் தான் முக்கிய இடம் அப்படின்றத நம்ம பலமுறை பார்த்தோம். அதுக்காக ஒரு முக்கியமான 100 வினைச்சொற்களை நம்ம 10 பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு 10 வினைச்சொற்களை அறிந்து கொள்வோம். 81வது வினைச்சொல்ல புட். புட் ஹியர் அப்படின்னாக்கா இங்கே வை ஒரு பொருளை வை அப்படின்னு அர்த்தம். புட் 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 அதோடைய பாஸ்ட் டென்ஸும் புட்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் புட்டு தான். புட் புட் புட். அதே போல் இந்த கட் வரும்போது கட் 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 சேமாக வரும். அடுத்து பாருங்க 82 ரைடு. ரைடு அப்படின்னாக்கா இப்போ குதிரையில் ஏறி நம்ம சவாரி பண்ணுறோம் அல்லது ஒரு வாகனத்தில் சவாரி பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்னா ரைடு அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ரோட் ரைடன். ரைட் ரோட் ரைடன். 83 சென்ட். சென்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதான், அனுப்பி வைக்கிறது. இந்த சென்டா பண்ணுங்க, சென்டா பார்ட்டி அப்படின்னு நாம் சொல்லுவோம் பாருங்க. அனுப்புதல், அனுப்புறது. சென்ட் சென்ட் சென்ட். அடுத்து செல், செல்லர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லுன்னு வந்ததான் அந்த செல்லர், விற்பனையாளர், விற்பனை செய் செல்லுன செல். சோல்டு சோல்டு. அடுத்து ஸ்பெண்ட். ஸ்பெண்ட் அப்படின்னா செலவு பண்றது, ஒரு பணத்தை செலவு பண்றது. ஸ்பெண்ட் 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 ஸ்பெண்ட். அடுத்து பாருங்க 86 ஸ்டிக். ஸ்டிக்லேருந்து வந்ததான் ஸ்டிக்கர், அந்த ஒட்டக்கூடியது, அதான் ஸ்டிக் ஒட்டு. ஸ்டிக் ஸ்டக் ஸ்டக். ஸ்டிக் ஸ்டக் ஸ்டக். 87 வியர். வியர் அப்படின்னாக்கா அணியிறது, ஒரு ஆடை அணியிறதோ ஒரு அணிகலன்கள் அணியிறதோ அதான் என்ன சொல்லுவாங்க வியர் அல்லது வியரிங். அது அப்படின்னு நம்ம வார்த்தை பயன்படுத்துவோம் அடிக்கடி. வியர் அப்படின்னாக்கா அணியிறது. வியர் ஓர் ஓல். வியர் ஓர் ஓல். அடுத்து 88 வீப். வீப்னாக்கா அழுகுறது. அழுகுறதுனாக்கா இந்த தேம்பி தேம்பி அழுகுறான்னு சொல்லுவாங்க. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசிக்கினே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னுவாங்க. அதான் வீப், அழு அழு. வெப்ட் வெப்ட். 89 அரேஞ்ச். சொல்லுங்க பாருங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. அது வரக்கூடிய அந்த அரேஞ்ச் தான். அரேஞ்சுனா ஏற்பாடு செய்யறது, ஆயத்தப்படுத்துறது. அரேஞ்ச், அரேஞ்ச்டு, அரேஞ்ச்டு. 90வது கலெக்ட். கலெக்டர், கலெக்ட். சேகரிக்கிறது, அதாவது ஒன்றாக சேகரிக்கிறது தான் கலெக்ட். கலெக்ட், கலெக்டட், கலெக்டட். இன்னும் 10 வினைச்சொற்கள் தான் இருக்கு. அடுத்த வகுப்புல அதை பார்ப்போம். இப்பொழுது நாம் அடுத்தது இன்றைக்கு ஒரு முக்கியமான ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமான ஒன்றை ஒரு தலைப்பு ஒன்று இப்போது நாம காண உள்ளோம். மேஜிக் ஸ்டெப்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, என்னென்னலாம் இருக்கு, இது எல்லாத்தையும் நாம் இதுவரை எல்லாமே ஓரளவுக்கு கற்றுக்கொண்டோம். இப்போ பாருங்க, எண்டில் வந்துட்டோம்னு சொன்னோம். மேஜிக் ஸ்டெப்ஸ், இது கற்ற விஷயங்கள், அதோடைய படி. படி அப்படின்னு என்ன சொல்றோம்? ஸ்டெப்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்டெப்ஸ்னா என்ன? நம்ம ஏற ஆரம்பிச்சுன்னா எண்டில் போகும்போது நம்மளோட இலக்கை அடைஞ்சிருப்போம். உன்னை அடைவதற்கான நிலைகள் தான் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய இலக்கு என்ன? இங்கிலீஷில் சரளமாக பேசணும், அதுதான் நம்மளுடைய இலக்கு. அதை அடையறதுக்காக என்னென்ன படிகள், என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம செல்லணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ பாருங்க, தமிழ்ல ஒண்ணு வருது. அவள் சமைக்கிறாள். இதை நீங்க இங்கிலீஷ்ல சொல்ல போறீங்க. இப்போ நாம் இதுவரை கற்றவைகளிலிருந்து மேஜிக் ஃபார்முலாக்களை எல்லாம் பயன்படுத்தி எப்படி நம்ம இதுக்கான ஆங்கிலத்தை சென்டென்ஸ் நாம கொண்டு வர போறோம். மொத்தமே
எதுவா இருந்தாலும் 3 ஸ்டெப் தான் நமக்கு தேவை. அதுதான் வந்து என்ன சொல்றோம்னாக்கா மந்திரப்படிகள் அல்லது மேஜிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. 3 ஸ்டெப். ஸ்டெப் 1 பாருங்க, அவள் சமைக்கிறாள். இப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இதுக்கான மேஜிக் ஃபார்முலா என்ன. நாம் ஏற்கனவே மொத்தம் வந்து 9 மேஜிக் ஃபார்முலா வந்து அறிஞ்சிருக்கோம். இதுக்கான மேஜிக் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ஸ்டெப் 1. மேஜிக் ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் உள்ள காலம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னா அதுக்கு எந்த மேஜிக் ஃபார்முலா மேட்ச் ஆகுன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவள் அது நமக்கு விஷயம் கிடையாது. சமைக்கிறாள் அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த சமைக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுதுன்னா நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதே வந்து சமைத்தாள் அப்படின்னா இறந்த காலம். சமைப்பாள், சமைத்தாள், சமைப்பாள். ஆனா நமக்கு இருக்கிறது என்னன்னா சமைக்கிறாள். அப்ப இது என்னத்தை நமக்கு காட்டுது அப்படின்னாக்கா present tense. சமைக்கிறாள் நமக்கு காட்டுறது present அப்படின்னு காட்டுது. விஷயம் 1. ரெண்டாவது present, past, future. இந்த 3ல 2 விஷயங்கள் நாம அடுத்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஒன்று வந்து சிம்பிள், சிம்பிள், இன்னொன்று கண்டினியூஸ். சிம்பிள் அப்படின்னா கண்டினியூஸ்னா என்ன பண்ணாக்கா ஒரு செயல் வந்து அடிக்கடி நடக்கக்கூடியது, ரெகுலரா நடக்கக்கூடியது, வழக்கமான செயல் அல்லது வந்து ஒரு அசாதாரண செயல் அப்படின்னாக்கா அது வந்து சிம்பிள் அப்படின்னு சொன்னோம். அதை விட பெட்டர் கண்டினியூஸ் அப்படிங்கிறது எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டினியூஸ் இல்லைனாக்கா அது சிம்பிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டினியூஸ் அப்படின்னா ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் அதுக்கு பேர் தான் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ பாருங்க, சமைக்கிறாள், சமைக்கிறாள் தான் சொல்லுது. இது கண்டினியூஸாக இருந்தால் எப்படி வந்திருக்குனாக்கா சமைக்கிறாள் கண்டினியூஸாக வரும்போது சமைத்து கொண்டிருக்கிறாள், கொண்டிருக்கிறாள். வித்தியாசம் பாருங்க. சமைக்கிறாள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர்டினரியா சிம்பிள் டைப்பு. சமைத்து கொண்டிருக்கிறாள் இதுல பாருங்க அது இருக்குது பாருங்க, அந்த வேலை நடந்துட்டே இருக்குது, முடியல, ஒரு கண்டினியூஸ் தெரியுது பாருங்க. இதுதான் வந்து கண்டினியூஸ். கண்டினியூஸ். நடந்து கொண்டே இருக்கிறான், தூங்கிக் கொண்டே இருக்கிறான், பாடிக்கொண்டே இருக்கிறான் அப்படின்லாம் வருதுன்னா அது வந்து கண்டினியூஸ். சமைக்கிறாள் அப்ப நம்ம 2 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். ஒன்று வந்து இது கண்டினியூஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொன்று வந்து பிரசன்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சமைக்கிறாள் கண்டினியூஸ் கிடையாது, சிம்பிள். ஏன்னா சமைக்கிறாள் சமைத்து கொண்டிருக்கிறாள் கிடையாது. அப்போ சிம்பிள் பிரசன்ட் இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது சிம்பிள் பிரசன்ட். அப்ப சிம்பிள் பிரசன்டா இருந்தா முதலாவது ஃபார்முலா அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன? S plus V apostrophe S or ES. Right? Step 1 முடிஞ்சு போச்சு. Step 2 இதுக்கோட சப்ஜெக்ட் என்ன, அதுக்கான verb என்ன. சப்ஜெக்ட் என்ன? அவள், அவளுக்கு என்னது நமக்கு தெரியும். she ஏற்கனவே நம்ம இதுக்கான டேபிள் ஒன்று நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 8 வகையான ப்ரொனவுன் டேபிள். அந்த ப்ரொனவுன் டேபிள்ல இது எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரக்கூடியது நமக்கு தெரியும், she. இப்போ இந்த சமை இதுல என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுல இருக்கக்கூடிய மூளை வினைச்சொல் அல்லது வந்து மெயின் வெர்ப். சமை, சமையல்ல அப்படின்றதுக்கு ஆங்கிலம் சரியான வார்த்தை என்னன்னா குக். ஸ்டெப் 2 முடிஞ்சு போச்சு. என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம், அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் வர்பையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 3 ஃபார்முலா படி சென்டென்ஸ் நம்ம எழுதணும்னாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் she, இந்த வர்பு பாருங்க இது வந்து பிரசன்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். வர்பு தன்னை கூட எஸ் அல்லது இஎஸ் சேர்த்துக்கணும். எதுக்கு? தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தா. அப்ப குக் என்ன ஆகும்? she அப்படிங்கிறதுனால she cooks, she
cooks முடிஞ்சு போச்சு. மூணு ஸ்டெப்ல தமிழ்ல என்ன வாக்கியம் இருக்கோ அதுக்கு பொருத்தமான ஆங்கில வாக்கியத்தை நாம உருவாக்கிட்டோம். இப்ப பாருங்க, அவள் சமைத்தாள். அவள் சமைத்தாள். இதுக்கு எப்படி சென்டென்ஸ் வரும்? இதுல எந்த மாற்றம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைத்தாள் அப்படிங்கிறது நமக்கு எது காட்டுது அப்படின்னாக்கா, சமைத்தாள் பாஸ்ட் சிம்பிள். சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்க்கு வந்து ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் பிளஸ் வி ஓட பாஸ்ட். சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் வர்பு தன்னோட இறந்த காலத்தை வடிவத்துக்கு வரும். எஸ் பிளஸ் வி பாஸ்ட் இதான் வந்து அதுக்கான ஃபார்முலா. அப்ப ஃபார்முலா படி அவளுக்கு சி, சமையல் குக்கு, குக் என்னவோ மாத்திக்கணும், குக். அவள் சமைத்தாள். முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது பாருங்க, அவள் சமைப்பாள். அவள் சமைப்பாள். காலம் பண்ணுங்க, எதிர்காலம். இதுக்கு மேலதான் அது நடக்கும். அப்ப என்ன டென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர்னாக்க ஃபார்முலா நமக்கு தெரியும். சப்ஜெக்ட் பிளஸ் ஷல் பார் வில் பிளஸ் வெர்ப். அப்போ சி ஃபியூச்சர்னாவே நமக்கு மைண்ட்ல ஒரு விஷயம் ஞாபகம் வரும். ஷெல்லோ வில்ல வந்து வர்புக்கு முன்னாடி இடம் பெறும்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தாங்க செல், செகண்ட் தேர்டா இருந்தாக்க வில். இப்போ ஷீ வரதுனால இது தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்ப என்ன செய்யணும்? சி வில் குக். பார்த்துக்கோங்க, சிம்பிள்ல மூன்றுமே முடிஞ்சு போச்சு. சி குக்ஸ் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அவள் சமைக்கிறாள்னு நமக்கு வந்து அர்த்தத்தை கொடுக்கும். சி குக்குட் அப்படின்னாக்கா சிம்பிள் பாஸ்ட்ல அவள் சமைத்தாள் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். சி வில் குக் அப்படின்னாக்கா சிம்பிள் ஃபியூச்சர்ல இதுக்கு மேலதான் அவ சமைக்க போறா, சமைப்பா அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். இதான் வந்து சிம்பிள் வரக்கூடிய மூன்று வடிவம். இப்ப பாருங்க, இது வந்து சிம்பிள்ல மூணு பார்த்துட்டோம். இதே கண்டினியூஸா வரும்போது எப்படி வரும்? கண்டினியூஸ்ல வரும்போது அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். சமைத்து கொண்டிருக்கிறாள். நான் வழக்கமான 3 ஸ்டெப் தான் சொன்னோம். ஸ்டெப் 1 என்னது? அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டோம். சமைத்து கொண்டிருக்கிறாள் கண்டினியூஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சமைத்து கொண்டிருக்கிறார் இப்ப நடக்கிறதா, முடிஞ்சு போனது எதிர்காலமா, மூணு பார்க்குறோம். இப்ப நடக்கிறது. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னாக்க ஃபார்முலா 4. சப்ஜெக்ட் பிளஸ் பி பிளஸ் வர்போட ஐஎன்ஜி. அப்ப சப்ஜெக்ட் என்ன? சி. வர்பு என்ன? குக்கு. கூட ஒரு ஐஎன்ஜி சேர்க்கிற ஃபார்முலா படி. ப்ரீவர்ப் என்ன வரணும்? அவள். தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட்ல இருக்குது. அப்போ she is. அப்ப பி வெர்ப்ல am, is, are இது மூணு பயன்படுத்தணும்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கோம். she is cooking. அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் சமைத்துக் கொண்டிருந்தாள். அப்ப இதுல என்ன இருக்கு பாருங்க, சமைத்துக் கொண்டு இருந்தாள். முடிஞ்சு போச்சு. சமைத்துக் கொண்டிருந்தாள் பாருங்க, கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். அப்போ ஃபார்முலா என்ன? இதே ஃபார்முலா தான். மாற்றம் வர வேண்டிய ஒரே இடம் அந்த பி வெர்ப்ல தான். சி அதே குக்கிங் தான். இடத்துல என்ன வரும்? பாஸ்ட் டென்ஸ் கண்டினியூஸா இருந்தா அது வர வேண்டிய பி வெர்ப் வாஸ் வேற ரெண்டு தான். சி என்ன வரும்? வாஸ். That person singular. என்ன? She was cooking. அடுத்தது அவள் சமைத்து கொண்டிருப்பாள். அவள் சமைத்து கொண்டிருப்பாள்.
ஃபியூச்சர் எதிர்காலத்தை காட்டுது. இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்னாலே ஷல் அல்லது வில் வரும்னு சொல்லியாச்சு. ஃபார்முலா இதே ஃபார்முலா தான். சப்ஜெக்ட் பிளஸ் பி வெர்ப் பிளஸ் வர்போட ஐஎன்ஜி. ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால இடையில ஷல் அல்லது வில் இடம் வரணும் அப்படின்றது நமக்கு தெரியும். she will be cooking. ஷல் அல்லது வில் யா வரும்ன்றது நமக்கு தெரியும். எதிர்காலமாக இருந்தால் அதில் கம்பல்சரி ஷல் அல்லது வில் வரணும் அப்படின்னு தெரியும். பி யா வந்துச்சுன்னு தெரியும். பிக்கு வந்து ஃபியூச்சருக்கு தனி உருவம் கிடையாது. பி அப்படியே வரும். குக்கிங்ன்றது கண்டினியூஸ்ன்றதால குக்கிங். இப்போ பாருங்க கண்டினியூஸ்ல வந்து 3 காலத்துலயும் எப்படி வந்து வந்திருக்குன்னு பார்க்குறோம். she is cooking அப்படின்னா அவள் இப்பொழுது சமைத்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு ஒரு கண்டினியூஸை காட்டுது. அதே she was cooking அப்படின்னா அவள் சமைத்து கொண்டு இருந்தாள். அவளை பார்க்க அவளை வீட்டுக்கு போயிருந்தா அப்ப நல்லா சமைச்சுனே இருந்தாடா, அதுதான் இது. அவள் சமைத்து கொண்டிருந்தாள். அடுத்து பாருங்க she will be cooking. நாளைக்கு இந்த டைம்ல போய் பார்த்தனா அவ கண்டிப்பா சமைச்சுனே தான் இருப்பா, எனக்கு தெரியும். அவள் சமைத்து கொண்டு இருப்பாள். இதுதான் வந்து கண்டினியூஸ்ல வரக்கூடிய 3 காலங்கள். அடுத்தது என்ன பார்க்கலாம், எப்படி வந்து கேள்விகள் வருது. இதெல்லாம் பார்த்தலாம் வந்து நம்ம பார்த்தோம்னாக்க இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செய்தியை கொடுக்கக்கூடியது. தமிழ்ல என்ன வந்தா இங்கிலீஷ்ல நம்ம மேஜிக் ஃபார்முலா பயன்படுத்தி எப்படி 3 ஸ்டெப்ல இங்கிலீஷை மாத்துறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ பாருங்க, அவள் சமைக்கிறாளா? கேள்வி வந்துட்டு நாம செய்தி வாக்கியம் முடிஞ்சு போச்சு, ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து அவள் சமைக்கிறாளா, இது கேள்வி. இப்ப பதில் என்ன வரும் அப்படின்னு பாருங்க, ஆம் அல்லது இல்லை தான் வரும். அப்ப வந்து இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா இருந்தால் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு நம்ம ஏற்கனவே வந்து இந்த 4 ஃபார்முலாவை ஏற்கனவே படிச்சிட்டோம். சென்டென்ஸை வந்து நம்ம பெருசுப்படுத்தினா தான் வந்து நமக்கு 5வது ஃபார்முலா பயன்பட போகுது. 6வது ஃபார்முலா இருக்கு பாருங்க, அதான் வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். அப்ப ஃபார்முலா படி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா பி பிளஸ் இடிசி அப்படின்னு சொல்லிட்டோம். பி பிளஸ் இடிசி. பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த வாக்கியத்தில் வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் அல்லது துணை வினைச்சொல், அதான் வந்து பி அப்படின்ட்டு. இந்த வாக்கியத்துக்கு வந்து நம்ம உள்ளார பி வெர்ப் இருந்துச்சுனாக்கா அந்த பி வெர்பை எடுத்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா பி வெர்பை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல இணைக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ பாருங்க, அவள் சமைக்கிறாள்னா இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது இதோடைய கேள்வி வாக்கியத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்கணும். அவள் சமைக்கிறாளா, இதோடைய ஸ்டேட்மெண்ட் செய்தி வாக்கியம். she cooks. அவள் சமைக்கிறாளா, அதுல இருந்து அவள் சமைக்கிறாள் அப்படின்றத நம்ம கொண்டு வரோம். she cooks. அடுத்த ஸ்டெப் பாருங்க, she cooksல வந்து நமக்கு வந்து தேவையான இந்த பி வெர்ப் வந்து அங்க இல்ல. பி வெர்ப் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அந்த இடத்துல வந்து நம்ம ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், இதை உடைச்சி இதை நம்ம என்ன செய்யறோம், does she cook. does she cook. இந்த பி வெர்ப் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம துணை வினை சொற்கள் இந்த do, does, did இந்த 3 பயன்படுத்தணும். 3 நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்ப பாருங்க, does she cook இதுக்கு என்ன அர்த்தம்னா அவள் சமைக்கிறாளா. இப்ப ஆன்சர் வரும்போது எஸ் அப்படின்னு வரும், இல்லைனாக்கா நோ அப்படின்னு வரும். இப்ப இந்த ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த பிக்கு தான் பி இல்லாததுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். மற்றது என்னவோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு வந்துட்டோம். இந்த எஸ் வந்து அங்க காணாம போயிடுச்சு. காரணம் என்னன்னாக்கா அது இங்க வந்துருச்சு. ரெண்டாவது பாருங்க, அவள் சமைத்தாளா. காலம் வந்து இருந்த காலத்தை காட்டுது. ஸ்டேட்மெண்ட் சாதாரண செய்தி வாக்கியம். இதே மெத்தட் தான், இதுல மாற்றம் மட்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டஸ் வரும்போது வந்து அது பிரசன்ட் காட்டுது.
doவும் doesம் வந்துச்சுனாக்கா present காட்டும். past tense வந்தாக்க ஒரே ஒரு மாற்றம் தான் did. Did she cook? Did she cook? அவள் சமைத்தாளா? ஃபார்முலா இருக்கா? இருக்கு. முன்னாடி be verb இதுல இல்லன்றதுனால நம்ம வெளியில இருந்து இந்த ஆக்சிலரி வெர்ப் உள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். அடுத்தது அவள் சமைப்பாளா? அவள் சமைப்பாளா? தெரியும் ஃபியூச்சர்னாவே ஷல் அது will வர அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு டீடைல் நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண தேவையில்ல. அது வரக்கூடிய அந்த வர்க்கத்துக்கு முன்னாடி போடலாம். shall she cook? shall she cook? shall இல்ல will. third person singular வந்தாக்க shall பாடக்கூடாது. will she cook? அவள் சமைப்பாளா? இதான் இதுதான். இப்ப பாருங்க மூணு இருக்கும். கேள்விகள் என்ன சொல்லுது அப்படின்னா does she cook? அவள் சமைக்கிறாளா? அவள் சமைக்கிறாளா? did she cook? அவள் சமைத்தாளா? அவள் சமைத்தாளா? will she cook? அவள் சமைப்பாளா? இதான் வந்து yes or no டைப் சிம்பிள்ல எப்படி கேள்வி வருது. அடுத்து என்ன பார்க்க போறோம்? அதிலே கண்டினியூஸ் பார்க்க போறோம். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாளா? கொண்டிருக்கிறாளா? இதான் சார் வந்து கேள்வி நமக்கு எஸ் ஆர் நோ டைப்ல கேள்வி. இதுல பார்த்துக்கோ சமைத்து கொண்டிருக்கிறாளா கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் சி வழக்கமான நமக்கு தெரியும். இந்த மெத்தட் தான் அங்கே பயன்பட போகுது. அப்போ இதோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். அப்போ அதில் வரக்கூடிய பி வெர்ப் என்ன? அப்போ சி இஸ், இதுல இருந்து சி இஸ் குக்கிங் இதான் அதோடைய ஸ்டேட்மெண்ட். இதில் வரக்கூடிய அந்த ஈஸை முன்னாடி தூக்கி போட்டோம்னா இஸ் சி குக்கிங். இஸ் சி குக்கிங்? அவள் சமைத்து கொண்டிருக்கிறாளா அப்படின்னு கண்டினியூஸ் காட்டுது. இப்போ பாருங்க அவள் சமைத்து கொண்டிருந்தாளா? கொண்டிருந்தாளா? பாருங்க she was cooking அதுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற பி வெர்ப் முன்னாடி தூக்கி போட்டோம்னாக்கா was she cooking? பி வெர்ப் பாருங்க பி வெர்ப் மற்றது என்ன இருக்கும் மற்றது அப்படியே உள்ள கொண்டு வந்தோம். 3 ஸ்டெப்ல 2 ஸ்டெப்ல நமக்கு முடிஞ்சு போச்சு. இது எந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு விரைவா வரும். அடுத்தது அவள் சமைத்து கொண்டிருப்பாளா? கொண்டிருப்பாளா? எதிர்காலத்தை காட்டுதுன்னு தெரியுது. she will be cooking. இதுதான் 4வது ஃபார்முலா. இதில் இருக்கக்கூடிய பி வெர்ப் ஏதோ கண்டுபிடிச்சு முன்னாடி கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டோம்னா நமக்கு தேவையான கிடைச்சிடும். will she be cooking? she will be cooking. will she be cooking அப்படின்னு நம்ம மாத்திட்டோம்னா இது என்ன சொல்ல வருதுனாக்கா அவள் சமைத்து கொண்டிருப்பாளா, எதிர்காலத்துல செஞ்சுட்டு இருப்பாளா அப்படின்ற கண்டினியூஸா காட்டுது. இப்போ வந்து நம்ம ஒரு எஸ்ஆர் நோ டைப்ல வந்து எப்படி வந்து கேள்வி வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சோம். இப்போ அந்த எஸ்ஆர் நோ டைப் கேள்வி எப்படி வந்து ஒரு விளக்கமான பதில் கொடுக்கக்கூடிய கேள்வியா டிஸ்கிரிப்டிவ் டைப்பா மாறுது என்றதை பார்க்கலாம். அவள் எங்கே சமைக்கிறாள்? அப்படின்னு கேள்வி பாருங்க. அவள் எங்கே சமைக்கிறாள்? இதான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்டெப் 1 அது இருக்கக்கூடிய டென்ஸை கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். எங்கே சமைக்கிறாள் அப்போ வந்து பிரசண்ட்டை காட்டுது. சமைத்து கொண்டிருக்கலாம்னு வரல அப்படின்னாக்க அது வந்து சிம்பிள் டைப்னு ஆகிப்போச்சு. அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸாக இருந்தால்
அப்ப அது கேள்வி வந்து எஸ் ஆர் நோ டைப் என்ன வந்திருக்குனாக்கா அதுல இருக்கிறது வந்து பி வெர்ப் முன்னாடி வந்து கொண்டு போய் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கொஸ்டின் வேர்டு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கும். அப்ப பாருங்க இதுக்கான ஃபார்முலா கொஸ்டின் வேர்டு பிளஸ் இடிசி. கொஸ்டின் வேர்டு எங்கே எங்க அப்படின்னாக்கா இங்கிலீஷ்ல வேர், எங்கன்னா வேர். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரப்போகுது பாருங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு வர வேண்டியது எஸ் ஆர் நோ டைப் ஒரு கொஸ்டின். வேர் எங்கே அவள், சி இதுக்கு முன்னாடி வந்து பி வெர்ப் வந்திருக்கும். வேர் does she cook, வேர் அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடலாம் பாருங்க. வேர் does she cook, இது எங்க வந்துச்சு, she cooks. இதான் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட். she cooks, அவள் சமைக்கிறாள். இப்ப பாருங்க does she cook, அவள் சமைக்கிறாளா. இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இது எப்படி வந்தது, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை உருவாக்கணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பி வெர்பை முன்னாடி கொண்டு வரணும்னு சொன்னோம். பி வெர்ப் இல்லாத சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ண போறோம், டூ டிட் டஸ் இவங்களை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருந்தோம். இதுல பாருங்க இது வந்து எஸ் சேர்ந்துருக்கு. அப்போ இது வந்து சி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ என்ன செய்ய போறோம், டஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். டஸ் முன்னாடி வந்துச்சு, டஸ் ஷி குக். இதுல இருக்கிற எஸ் தான் டஸ்ல போயிடுச்சு. ஸோ குக்கு தான் பயன்படுத்துறோம். இப்போ இடத்த கொண்டு வந்து முன்னாடி சொல்லிருக்காரு கொஸ்டின் வேர்டு வேர், இந்த எக்ஸ்ட்ரா இதான் அந்த எக்ஸ்ட்ரா. அப்போ வேர் பிளஸ் இந்த இடிசி. வேர் டஸ் சி குக், வேர் டஸ் சி குக், அவள் எங்கே சமைக்கிறாள். இது பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது அவள் எங்கே சமைத்தாள், அவள் எங்கே சமைத்தாள். இப்ப இதுல பாருங்க ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான் பண்ண போகுது, வேற எதுவுமே அதுல மாறல. அந்த காலம் மட்டும் தான் மாற போகுது. காலத்தை காட்டக்கூடியதுக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டஸ் தான். அது அப்படியே மாற போகுது. வேர் டிட் ஷீ குக், வேர் டிட் ஷீ. அப்ப டிட் வந்துச்சுன்னா என்ன சொல்றது, அது வந்து பாஸ்ட் டென்ஸ். டஸ் வந்துச்சுன்னா என்ன சொல்ல போகுது, அது பிரசன்ட். இத ஃபியூச்சர் வரும்போது அவள் எங்கே சமைப்பாள் அப்படின்னு வரும்போது வேர். இப்ப டிட்டு தேவையில்லை. ஏன் டிட்டு தேவையில்லை அப்படின்னா இதுல வந்து பி வெர்பு அப்படின்னாக்க ஒரு ஆக்சிலரி வெர்பு நமக்கு வந்துடும். வேர் வில் ஷீ குக். பி வெர்பு வந்தா பி வெர்பு முன்னாடி கொண்டு வந்துடணும். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினுக்குன்னு பார்த்தோம். அப்படி பி வெர்பு இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்ய போறோம், டூ டிட் டஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். இல்லைனாக்கா அது இருக்கக்கூடிய ஷெல் அல்லது வில் வச்சுனாக்கா அதை முன்னாடி கொண்டு வந்துட போறோம். இதுல ஷெல் அல்லது வில் வந்துற போது அதை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னாக்கா நமக்கு அதுக்கான எஸ் ஆர் நோ டைப் கிடைச்சிருது. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் வேர்டை நினைச்சுக்கலாம். அப்ப ஃபார்முலா 7 கொஸ்டின் வேர்ட் பிளஸ் இடிசி. இந்த மெத்தட்ல இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நமக்கு உருவாகுது. இது வந்து எல்லாமே எதில் உருவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பிரசன்ட்ல உருவாயிருக்கு. பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இதெல்லாமே சிம்பிள். இதுல கண்டினியூஸ் வருது. எப்படி வருது கண்டினியூஸ்னா, அவள் எப்போது சமைத்துக் கொண்டிருப்பாள், சமைத்து கொண்டிருப்பாள். இதுக்கு பார்க்கலாம். எப்போது சமைத்துக் கொண்டு இருப்பாள் அது வந்து கண்டினியூஸ் காட்டுது. சமைத்துக் கொண்டிருக்கிறது நிகழ்காலத்தை காட்டுது. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ். எப்போது இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. இதுதான் வந்து கொஸ்டின். இதுக்குரிய தான் கொஸ்டின் வேர்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். எப்போது அப்படின்னாக்கா நமக்கு தெரியாது வந்து டைம் காட்டுறது when. அப்ப வென்னுக்கு பின்னாடி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் என்ன வரும், எஸ் ஆர் நோ டைப் கண்டினியூஸ்ல என்ன இருக்கும், இதுல எப்படி பி வெர்ப் இருக்கும். பி வெர்ப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. when is she cooking. கண்டினியூஸ்ன்றதுனால ஐஎன்ஜி சேர்ந்துக்கிறது கூட பி வெர்ப் முன்னாடி வந்துருச்சு, சப்ஜெக்ட் அப்படியே வந்துருச்சு. பாருங்க she is cooking. நாலாவது ஃபார்முலா அப்ளை ஆகும். she is cooking. is வந்து முன்னாடி வருது பாருங்க. ஃபார்முலா நம்பர் 6 b plus etc. இது பாருங்க ஃபார்முலா நம்பர் 7
அப்ப இதுல என்ன ஃபார்முலா இருக்கு? 4 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு. நாலாவது ஃபார்முலா என்ன? s plus b plus v plus ing. இந்த ஃபார்முலா அப்ளை இருக்கு. 6 என்ன? b plus etc. ஏழாவது என்ன? qw plus etc. அப்போ இது ஒண்ணுக்குள்ளார இந்த மூன்று ஃபார்முலாக்கள் வந்து நம்ம இன்பில்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு இன்பில்ட் பண்ணியிருக்கோம்னா இதுக்குள்ளார இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் ரூல்ஸ் எல்லாம் இதுக்குள்ளார அடங்கியிருக்கு. அப்ப நம்ம பாருங்க, இப்ப இந்த ஃபார்முலாவெல்லாம் மைண்ட்ல இல்லைன்னா கூட நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணப்பட நம்மளால ஈஸியா கொண்டு வந்துட முடியும். அப்போ கிராமர் விதிகளோட தான் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதை வந்து ஸ்போக்கனுக்கு மட்டும் கிடையாது, ரிட்டனுக்கு நாம தைரியமாக பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்க, அவள் எப்போது சமைத்துக் கொண்டிருந்தாள். சமைத்துக் கொண்டிருந்தாள் பார்க்கறோம்னா காலம் மட்டும்தான் மாறுது, பிரசன்ட்டுக்கு பதில் பாஸ்ட். அப்படி இருக்கிறதுல அப்படியே வந்து நம்ம காலத்துக்குரிய அந்த பி வெர்ப் என்னவோ அதில் மட்டும் சேஞ்சஸ் பண்ணா போதும். when is வராது, இதுதான் இப்போ மாற்ற வேண்டியது. when was she cooking முடிஞ்சு போச்சு. இதுதான் கண்டினியூஸ்ல நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எப்படி கேள்விகள் உருவாக்கப்படுது. இப்போ ஆன்சர் சில உதாரணங்களை ஆன்சர் பார்க்க போறோம். நாம் சொல்ல வேண்டியதுன்னா, ஆமாம் அவள் சமைக்கிறான்னு சொல்லணும். ஆமாம் அவள் சமைக்கிறாள். ஒவ்வொன்றுக்கும் நாம ஃபார்முலா மைண்டுக்குள்ளார கொண்டு வந்து அதுக்கு சப்ஜெக்ட்னா அதுக்கு என்ன வர்பு கூட்டிலாம் கழிச்சிடலாம். நம்ம பேசக்கூடிய சமயத்தில் இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்க முடியாது. அப்போ நம்ம தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகுனாக்கா நம்மளே அறியாமலே நம்ம உள்ளார நினைச்சு வெளியில் அது வார்த்தைக்குள்ளார அந்த 3 ஸ்டெப்பு முடிஞ்சு போயிடும். எஸ் ஆமாம் அவள் சமைக்கிறாள். எஸ் she cooks முடிஞ்சு போச்சு. இல்லை அவள் சமைக்கவில்லை அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன சொல்றோம்? நோ. அப்படியே she பி வெர்ப் தான் முன்னாடி தூக்கி போட்டு நாட்டை சேர்த்தோம்னா நெகட்டிவ் கிடைக்கும். இங்க பி வெர்ப் இல்ல, அதுக்கு என்ன டூ டிட் டஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். சிம்பிள் பிரசன்ட்னால இதுல என்ன வருது? she does not cook. குக்ஸ் வரக்கூடாது, அங்க இருக்கிறதா முன்னாடி ஓடி போச்சு. no she does not cook. இல்லை அவள் சமைக்க மாட்டாள். இதுக்கு பின்னாடி தான் நடக்க போறது. அப்போ no will she not cook. no will she not cook. அவள் சமைக்க மாட்டாள். no she will not cook. yes she cooks. no no she does not cook. no she will not cook. இதே இல்லை அவள் இல்லை அவள் சமைத்துக் கொண்டு இருக்கவில்லை. சமைத்துக் கொண்டிருக்கவில்லை ஒரு கண்டினியூஸ்ல பார்க்கிறோம். no she is not cooking. இல்லை அவள் சமைத்துக் கொண்டிருக்கவில்லை. no she is not cooking. இதே வந்து ஆமாம் அவள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள்னா yes she is cooking. அப்போ இதுல பாருங்க, நம்ம ஃபார்முலா படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு சமயத்திலையும் நம்ம ஃபார்முலா கொண்டு வந்து அதுக்கு என்ன வார்த்தை இது எப்படி சேர்த்தணும் இதெல்லாம் நம்ம வந்து பேசும்போது இதுக்கெல்லாம் நமக்கு சம் டைம் கிடைக்காது. அப்போ அந்த அந்த நம்ம திங்க் பண்ணி அது வாய் வழியாக அந்த வார்த்தை வரத்துக்கான அந்த இடைப்பட்ட ஃபியூ செகண்டுக்குள்ளார இந்த வேலையெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளார நடக்கணும். அப்ப நமக்கு தெரியும் ஒரு பதில் அப்படின்னாவே எஸ்ஆர் டைப் கொஸ்டினுக்கு நம்ம பதில் கொடுக்கணும்னாவே ஆம் அல்லது இல்லையில ஆரம்பிக்குன்னு தெரியும். ஆம் அல்லது இல்லையில ஆரம்பிச்சா அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் அப்படின்னு தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கண்டினியூஸ்ல இருந்தா என்ன மாதிரி இருக்கும்,
சிம்பிள் தான் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியுது. இதே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆன்சரா வரும்போது என்ன ஆகுனாக்கா அந்த கொஸ்டின்ல வரக்கூடிய அந்த கொஸ்டின் வார்த்தை என்ன அதுக்குரிய ஆன்சரை நாம கொண்டு வர போறோம். எங்க சப்ஜெக்ட் வர்பு அதுக்கு பிறகு நம்ம கொஸ்டின் மார்க் போட்டுறோம். அதான் வந்து ஃபார்முலா நம்பர் 9. இவ்வளவுதான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல நாம பின்பற்ற வேண்டிய மந்திரப்படிகள். மந்திரப்படிகள்லாம் வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்ல இருக்கக்கூடியதுக்கு நம்ம மைண்டு கூட தமிழ்ல என்னன்னு நினைச்சிட்டாங்கன்னா அது வெளியில வார்த்தையா சென்டென்ஸா வரத்துக்குள்ளார எவ்வளவு ஃபாஸ்டா எப்படி அதுக்கான ஆங்கிலத்தை நம்ம வெளியே கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மெத்தட்ல தான் நம்ம ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்க என்னன்னா அதுக்குரிய ஃபார்முலா என்னங்கிறது நமக்கு மைண்டுக்கு வந்துடும், விரைவா வரும். இப்போ இந்த மெத்தட்ல நம்ம செஞ்சோம்னா இப்போ நம்ம உருவாக்குறதுல தவறுகள் எதுவும் இல்லை அப்படின்றதுக்கு உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. ஏன் உத்தரவாதம் வழங்கப்படுதுன்னா நீங்க செஞ்சதுக்கு பிறகு அதில் அந்த ஃபார்முலா மேட்ச் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இப்போ இது ஒன்று பாருங்க, எஸ் அப்படின்னாக்கா எஸ் அல்லது நோ பிளஸ் யூடிசின்னு இருக்கு. எஸ் அல்லது நோ பிளஸ் வந்து யூடிசி இருக்கு. சி இஸ் குக்கிங். அந்த யூடிசி என்ன, இந்த யூடிசி எது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் யூடிசி. அப்போ அதில் வந்து சப்ஜெக்ட் இருக்குது, வர்பு இருக்குது, வர்பு தன் கூட ஐஎன்ஜி இருக்குது. அப்போ அதெல்லாம் இன்பில்ட் பண்ணி தான் இது போல நம்மளால உருவாக்க முடிகிறது. இவ்வாறு உருவாக்கணும்னா அது வந்து தவறுகள் இருக்காது. அதனால தைரியமாக நம்ம இவற்றை உருவாக்கலாம். உருவாக்குறதுல 1-2 வந்து தவறுகள் இருக்கலாம். எடுத்த உடனே நமக்கு வந்து எல்லாமே 100% சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்க கூடாது. தவறுகள் இல்லாமல் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள இயலாது. விரைவாக நாம் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு நம்ம செய்யும் போது தவறுகள் வர செய்யும். ஆனா தவறுகள் வந்துட்ட பிறகு உங்களுக்கே தோணும் எங்கேயோ நம்ம ஒரு தவறு பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த தவறு என்ன, அதுக்கு சரியானது என்ன அப்படின்றத நீங்க மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சுக்கணுங்கன்னா அந்த தவறு சரி பண்ணப்படும். இன்னொன்னு, பேச்சு வழக்குல 100% கிராமட்டிக்கலா பேசணுன்றது விதி இல்லை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனால நம்ம வந்து கிராமட்டிக்கலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம வந்து செய்யறோம் அப்படின்னும் போது நம்மளோட இங்கிலீஷ் பர்ஃபெக்ட்னஸ் வந்து கூடும். பட் அதுல 1-2 தவறுகள் இருக்கு, 1-2 விதிமுறைகளை நம்ம பின்பற்றினாலும் பெரிய தவறுகளாக அதை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. எக்ஸப்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வர்பு என்ன உருவத்துல கொடுக்குறங்க அப்படிங்கிறத தவிர மற்றதுல தவறுகள் இருந்தால் அது பெரிய தவறாக ஆங்கிலத்தில் கருதப்படாது. இதுல தப்பு பண்ணிட்டாங்கன்னா நீங்க சொல்ல வந்ததும் அவங்க புரிஞ்சுக்கொண்டதும் வெவ்வேறையா மாறி போயிடும், ஆன்சர் தவறா போயிடும். அவ்வளவுதான். மற்றபடி சின்ன தவறுகள் ஸ்போக்கன் இங்கிலீஷில் பெரிய விஷயமாக கருதப்படாது. நம்ம இறுதி பகுதி 27 இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் 2 வகுப்புகள்ல இதோடைய முழுமையாக இந்த மேஜிக் ஃபார்முலாக்களை பயன்படுத்தி தவறில்லாத ஆங்கிலம் எப்படி வந்து நம்ம பேசுறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இன்னும் 2 வகுப்புகளை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.